நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய, அதுவும் வந்து அரிசி சேமியாவில் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான வெஜிடபிள் சேமியா உப்புமான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் தேங்காய் சட்னியும் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம அரிசி வெர்மிசெல்லி எடுத்துகிட்டு, அதாவது ரைஸ் ஃப்ளாரில் பண்ணது, நல்ல ஒரு கொதிக்கிற தண்ணி ஊற்றிட்டு நம்ம உப்பு போட்டுட்டு இதை ரைஸ் வெர்மிசெல்லி இதில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா கொதிக்க விடணும்னுலாம் அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளான க்ளூட்டன் ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லலாம். சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி, பச்சை மிளகாய், தேங்காய், பொட்டுக்கடலை இதை போட்டுட்டு முதல்ல நம்ம அரைச்சிட்றோம். கரகரப்பாக அரைச்சதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுத்துடலாம். தண்ணியை வடிச்சிட்டு நீங்கள் தண்ணி ஊற்றி கொதிக்க விடக்கூடாது. நம்ம சுடு தண்ணி ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வடிச்சிட்டா போதும். 5 நிமிஷம் இருந்து இதுக்கு மேலே ஆயில் ஊற்றுறோம், 1 டேபிள் ஸ்பூன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ணி வச்ச பீனட்ஸ், அதாவது நிலக்கடலை, நீங்கள் முந்திரி கூட போட்டுடலாம் எக்ஸ்ட்ரா, பச்சை மிளகாய், இஞ்சி. ஸோ இதில் பெருங்காயம் போட்டுரும். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, வெங்காயம், பீன்ஸ், கேரட் எல்லாம் போட்டுக்கலாம். போட்டுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு தண்ணி ஊற்றாமல் வதக்கணும். தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா அந்த வெஜிடபிளோட கிறிஸ்பினஸ் வந்து போயிடும், சொதன்னு ஆகிடும், சாப்பிடும்போது டேஸ்ட்டும் இருக்காது. ஸோ அதனால் நம்ம தண்ணி ஊற்றாமல் தான் நம்ம எதுவுமே பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் டு ஹையில் வைக்கும்போது இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பியாக மாறிடும். ஸோ பர்ஃபெக்டாகவும் இருக்கும். நீங்கள் தேவைப்பட்ட தேங்காய் கூட போட்டுக்கலாம். நம்ம நார்மல் சேமியை யூஸ் பண்ணுறத விட நம்ம அரிசியில் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ஈஸியாக ஜீரணம் ஆகிற மாதிரி இருக்கும். இன்னொரு விஷயம் ஹெல்த்தியானது கூட. இப்போ வந்து நான் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து என்ன போடுறேன்னா தேங்காய் போடுறேன், நான் துருவி போடுறேன். நீங்கள் சின்ன சின்ன பல்லாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா கொடுக்கும். இந்த தேங்காய் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக மட்டும் சாட் பண்ணால் போதும். ஸோ ஒரு 50 செகண்ட்க்கு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த சேமியா, அரிசி சேமியாவை எடுத்து இதில் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அந்த வெஜிடபிள் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ நீங்கள் தேவைப்பட்ட சாஸஸ் கூட ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஸாக இருந்தாலும் க்ரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், ஈவன் நீங்கள் செஸ்வான் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு சவுத் இண்டியன் பிரேக்ஃபாஸ்ட், அந்த இடியாப்பம் வெரைட்டியில் பண்ணுறது இது. ஸோ ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆகி நமக்கு அந்த அரிசியில் பண்ண சேமியா வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நான் லெமன் போடுறேன், இதெல்லாமே உங்களுக்கு ஆப்ஷனல் தான். லெமன் வந்து ஃப்ளேவரை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், நல்ல அந்த டேஸ்ட்டையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ரொம்ப நேரம் ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேமியா கெட்டு போகாது. ஸோ பாருங்கள், ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ கூட நமக்கு ஸ்டிக்கி ஆகலை. நம்ம 5 நிமிஷம் மட்டும்தான் சுடுதண்ணியில் அதை வந்து வேக வச்சோம். ஸோ பர்ஃபெக்டான நமக்கு சேமியா ரெடி ஆகிடுச்சு. ஸோ நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் இல்லை ஈவினிங் குழந்தைகளுக்கு கூட இதை கொடுக்கலாம். ரைஸில் பண்ணியிருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சாம்பார் யூஸ் பண்ணலாம். தேங்காய் சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.